ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டு ஷடன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு மதியானம் போல டோட்ல இருந்து டைப்ரைட்டிங், ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சிக்கு வந்து எக்ஸாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 24/4/2024 வந்து இன்னைக்கு மதியானம் போல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நேற்று வர வேண்டியது ரிசல்ட்டு இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டோட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ஜூனியர்க்கான பாஸ் பர்சன்டேஜ் பார்ப்போம். வந்து 5437 பேர் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எத்தனை பேர் பாஸ்னா 1292 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அதோட சதவீதம் வந்து 26.9. அதே மாதிரி ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் ஜூனியர் வந்து 2518 பேர் வந்து அப்ளை பண்ணி 49.52 பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. இந்த பாஸ் ஆன 1125 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அதனால 49.52% வந்து பாஸ் ஆயிருக்காங்க. அடுத்து வந்து இங்கிலீஷ் இன்டர்மீடியட் வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்னு சொன்னாங்க. லாஸ்ட் 6 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இன்டர்மீடியட்டுக்கான கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்னு சொன்னாங்க. அதனால 367 பேர் வந்து அப்ளை பண்ணி 13 பேர் தான் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. அதனால பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 4.8 தான் பாஸ் ஆயிருக்காங்க பர்சன்டேஜ். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் வந்து 3799 பேர் அப்பியர் ஆகி 495 பேர் தான் பாஸ் ஆயிருக்காங்க. 15.41. எப்போதும் வந்து 600லேருந்து 700 பேர் பாஸ் ஆவாங்க. அதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து மீடியமாக செட் பண்ணியிருந்தாங்கன்னா 600லேருந்து 700 பேர் பாஸ் ஆவாங்க. அரௌண்டாக 500 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அடுத்து இங்கிலீஷ் சீனியரில் தான் கொஞ்சம் எப்போதும் 1500 பேர்லேருந்து 1800 பேர் பாஸ் ஆவாங்க. இந்த தடவை 2059 பேர் அப்ளை பண்ணி 974 பேர் வந்து பாஸ் ஆயிருக்காங்க. 53.70. அடுத்து வந்து இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு வந்து 539 பேர் அப்பியர் ஆகி 3 பேர் தான் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டஃப் தான். இங்கிலீஷ் ஹை ஸ்பீடு 3 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அடுத்து 180 வந்து யாருமே பாஸ் ஆகல. 151 பேர் அப்ளை பண்ணி யாரும் பாஸ் ஆகல. 200 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து 7 பேர் அப்பியர் ஆகி யாரும் கிளியர் பண்ணல. அடுத்து வந்து தமிழ் ஹை ஸ்பீடு 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து 226 பேர் அப்ளை பண்ணி 25 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. 15.82. அடுத்து ஹை ஸ்பீடு 150 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து 50 பேர் அப்ளை பண்ணி யாரும் கிளியர் பண்ணல. ஹை ஸ்பீடு வந்து தமிழ் ஹை ஸ்பீடில் வந்து 180 வேர்ட்ஸ் பெர் மினிட் வந்து 2 பேர் அப்ளை பண்ணி ஒருத்தர் தான் எழுதியிருக்காங்க. ஆனால் அவர் வந்து கிளியர் பண்ணிட்டாரு. மொத்தம் இதுக்கான பாஸ் பர்சன்டேஜ் வந்து 65.71. மொத்தம் 2,13,067 பேர் வந்து எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பாஸ் ஆனவங்க 1,35,587 பேர் பாஸ் ஆயிருக்காங்க. அதுக்கான சதவீதம் வந்து 65.71. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து பாஸ் ஆனவங்க எல்லாத்துக்குமே வந்து பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். இதில் வந்து இப்போ வந்து இந்த இங்கிலீஷ் சீனியர் நிறைய பேர் முடிச்சிருப்பாங்க. அதனால அடுத்த குரூப் 4க்கு வந்து அவங்கன்னா இந்த 495 பேர் வந்து குரூப் 4க்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அதனால அவங்கன்னா இப்போலேருந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் வந்து எடுத்து வச்சு டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். ஆனால் டஃப் ஆகிட்டு இருக்கு. காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப் ஆகிட்டு இருக்கு. டைப்பிங் மாதிரி சொல்ல முடியாது. டைப்பிங் வந்து ஒரு 80%னா ஷார்ட் ஹேண்டுக்கான போட்டி வந்து இப்போ ஒரு 25% அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இதுதான் வந்து டிஸ்டிங்ஷன் எடுத்தவங்களுக்கான பேர் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டியூஷன் அவங்க பேர் என்ன அது கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. ப்ரைவேட்ல இருந்து நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்து பாஸ் ஆயிருக்காங்க. இன்ஸ்டியூட்லேயும் நிறைய பேர் படித்து பாஸ் ஆயிருக்காங்க. இதாங்க டோட்ல இருந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் வந்து பாஸ் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஃபெயில் ஆனவங்க வந்து அடுத்த ஆகஸ்ட் 24 இன்னும் 110 4 நாள் இருக்கு. அதனால அதுக்காக வந்து தினைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அதனால அதில் மட்டும் ஃபோக்கஸ் இருந்தால் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அதனால சோர்வடையாமல் தினைக்கும் எழுதினாலே போதும். எழுதிட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணாலே போதும். கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ்.